கோவை மாநகராட்சி கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்களுக்கிடையே அடிதடி சண்டை ஏற்பட்ட நிலையில் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். கோவை மாநகராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். டவுன்ஹால் பகுதியில் உள்ள விக்டோரியா ஹாலில் சாதாரண மாமன்ற கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக அதிமுக கவுன்சிலர் ரமேஷ், பிரபாகரன், சர்மிளா ஆகியோர் காலி குடங்களுடன் தண்ணீர் வரவில்லை என கூறி வளாகத்திற்குள்ளே வந்தனர். அதன் பின்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் சின்னவேடம்பட்டி ஏரிக்கு அருகில் சுத்திகரிப்பு நிலையம் வேண்டாம் என பதாகை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மத்திய மண்டலத்தில் ஒரு சென்செக்ஸ் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கு மண்டல தலைவர் மீனா லோகு அவர்களுக்கு அழைப்பு தரவில்லை என தெரிவித்தனர். பின்னர் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்ட செம்மொழி பூங்காவில் 40 கோடி ரூபாய் ஊழல் என தெரிவித்துள்ள நிலையில் அங்கிருந்த மண்டல தலைவர் திமுக மீனா லோகு என்பவருக்கும் காயத்ரிக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து மேயர் ரங்கநாயகி ஆணையாளர் இருக்கை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது மாமன்ற கூட்டத்தில் மாண்பை கெடுத்து அமளியில் ஈடுபட்டதற்காக 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் காயத்ரி, சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த 12வது வார்டைச் சேர்ந்த ராமமூர்த்தி, 24வது வார்டு பூபதி மற்றும் சிபிஐ கட்சியைச் சேர்ந்த 41வது வார்டு சாந்தி, 48வது வார்டு பிரபா ஆகியோரை 2 மாதங்களுக்கு மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நேசராஜ்.